ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லட்டா, அடுத்த ஒரு வாரம் இல்லாட்டி 1.5 வாரங்கள் உலக அரசியலில் செம்மையான மாற்றம் நிகழப்போகுது. குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா பேசிக்கொள்ள போகிறார்கள். சவுதி அரேபியாவில் வச்சு இந்த பேச்சுவார்த்தை நடக்கப் போகுது. ஸோ இந்த ஒரு வாரம் இல்லாட்டி 1.5 வாரங்கள் ஃபயர் அப்டேட் மாதிரி வியூகத்தில் 2 காணொலிகள் இல்லாட்டி 3 காணொலிகள் பதிவு செய்யப்படும். தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா உலக நகர்வுகள் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் 2 திசையில் போயிட்டுருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்புக்கான தனியான ஒரு இராணுவத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். இல்லை புட்டின் அவர்கள் அமெரிக்கா கூட மட்டும்தான் பேச விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஜெலன்ஸ்கி சொல்கிறார். உண்மையில் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நாளையிலிருந்து மினிமம் 2 வீடியோ வந்துடும். ஸோ அதற்கு தயாராகி கொள்ளுங்கள். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த யுத்தத்தால் மட்டுமே உக்ரைனுக்கு செலவான தொகை நேற்றே சொன்ன மாதிரி $170 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த $170 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத உக்ரைன் இனிமேல் அவங்கள ரீபில்டு பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட். ஆனால் இதை விட 2 மடங்கு கூடுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பட் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க இழந்தது மனித இழப்புகள் ரொம்ப அதிகம். அப்போது 110 பிரிகேட்ஸ் அப்படிங்கிறது உக்ரைன்கிட்ட இருக்குங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறார். ரஷ்யாட்ட 220 பிரிகேட்ஸ் இருக்குது. எங்ககிட்ட அதுக்கான நேர் பாதியாக 110 பிரிகேட் அப்படிங்கிறது தான் இருக்குது. எனவே ரஷ்யாவை சமாளிப்பதற்கு எங்களுக்கு நாட்டோ படை தேவை. நாட்டோவினுடைய உறுப்பினராக நாங்கள் மாறுவது அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாட்டோ இல்லாட்டி நாட்டோவினுடைய முக்கியமான நபர் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலை போட்டு உடைக்கிறார். நாட்டோவினுடைய முக்கியமான நபர் யார்? வேறு யார்? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அப்போது மறைமுகமாக ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பது கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய காதுக்கு போயிடும். நீங்கள் புட்டின் அவர்களுடைய ஏஜெண்டா, நீங்கள் சொன்னதுனால தான் நாட்டோவுக்குள்ளே உக்ரைனால் ஜாயின் பண்ண முடியலையா, எனவே நீங்கள் புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டாருப்பா. இந்த தகவல் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய காதுகளுக்கு போகும்போது அந்த மனுஷன் சும்மாவே ஒரு பிஸ்னஸ்மேன் மைண்டில் தான் யோசிப்பார். ஆல்ரெடி உக்ரைன்ட்ட 50% கனிம வளங்களினுடைய லாபத்தை எனக்கு தான் சொல்லி நேற்றே பேரம் பேசினார். அது சரியாகலை. இப்போ மறுபடியும் அமெரிக்காவை எதிர்த்து உக்ரைன் இப்படி ஒரு குரலை உயர்த்தியிருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கா என்ன முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு புறம் இருக்க, யூரோப்பிய நாடுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நாம் இப்போ ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கோம். ஏன்னா ஐரோப்பா அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு உக்ரைன் ரஷ்யா போரில் ரொம்பவே பாதிப்படைந்த அந்த ஒரு கண்டம். யூரோப்பியன் யூனியன் ஒரு பக்கம் இருக்கட்டும், யூரோப்பியன் அப்படின்னு சொல்கிற ஒட்டுமொத்தமான அந்த காண்டினென்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அமெரிக்கா இல்லாமல் அந்த கண்டத்தை யார் மிகப்பெரிய அளவில் காப்பாற்றுவது? யூரோப்பியன் அப்படின்னு சொல்கிற இந்த நாடுகளை காப்பாற்றுவதற்கு நமக்குன்னு ஒரு இராணுவம் வேணும். அந்த இராணுவத்தை கட்டமைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனியையும் நம்ம நாட்டோவை நம்பி இருக்கக்கூடாது. நாட்டோவை நம்பி இருந்தீங்கன்னா ஏன் நிலைமை தான்ப்பா உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறத போட்டு உடைச்சிட்டார் மனுஷன். இப்படி போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய பேர் கைத்தட்ட வேற செஞ்சிட்டாங்க. இதுலேருந்தே தெரியுது யூரோப்பியன் யூனியன் இது எல்லாமே அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க, அமெரிக்கா இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா, மேற்குலக நாடுகளுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் செலவழித்தது எல்லாமே வேஸ்ட், எனவே மேற்குலக நாடுகளிலிருந்து எங்களுடைய படையை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ மேற்குலக நாடுகளே எங்களுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துவிட்டார் என்றால் நிச்சயமாக உக்ரைனுக்கான உதவியை நிப்பாட்ட போகிறாரு. அப்போ எப்போ நிப்பாட்டுவார் விக்கி? இதை தானே போன ஒரு 2 மாதங்களாகவே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4-5 வாரங்கள் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸுக்கு சைன் போட்டு அதெல்லாமே அமல்படுத்திட்டு வரார் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ் பொக்ஷம் வழியாகவும் டிபி ட்ரூப்ஸ் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. அப்போ அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் சீஸ்ஃபயர் தான். இந்த சீஸ்ஃபயர் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியா சொல்கிறாங்க, நான் ஹாஸ்ட் பண்ணுறேன் உங்களுடைய சீஸ்ஃபயரை, வாங்க என் நாட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சவுதி அரேபியாவுக்கு போவாங்க. இல்லை விக்கி, இந்த இடத்துல அடுத்த சிக்கல் இருக்குது, நீ சொல்ல மறந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் ஒரு கேள்வி வச்சுருப்பீங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் புட்டின் அவர்களுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருந்தாங்களே, எந்த நாடு புட்டின் அவர்களை கொண்டு போனாலும் அந்த நாடு இந்த புட்டின் அவர்களை அரெஸ்ட் பண்ணி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிராக பொருளாதார தடையை போட்டு வச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி செஞ்சது தவறு,
எப்படி நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்டை பிறப்பிக்கலாம். எனவே உங்களுக்கு பொருளாதார தடை அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு பொருளாதார தடை போட்டு வச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜ் யாரெல்லாம் இந்த மாதிரியான தீர்ப்பை சொன்னாங்களோ அந்த ஜட்ஜுகளுக்கு எதிராகவும் இங்கே பொருளாதார தடை எல்லாமே வீசப்பட்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஒரு பாஸ்ட் மோடில் இருக்கும். நேராக சவுதி அரேபியாவில் வச்சு அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச போகிறாங்க. இந்த நேரம் அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போடுறார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது நம்புனீங்கன்னா அது தப்பு, எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான அனுமதியோ அழைப்போ கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். சார், ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேச போகிறாங்க, உங்களுடைய அனுமதி இல்லாமல் இல்லை உங்களை கூப்பிடாமல் எப்படி அவங்க பேசுவாங்க? நீங்கள் நம்பின அமெரிக்கா உங்களை கை விட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கை விட்டுட்டாங்க ஐயா, எங்களுக்கு அதுக்கான அழைப்பு வரலை. எங்களுக்கு மட்டும் கிடையாது, யூரோப்பியன் யூனியனுக்கும் அழைப்பு போகலையாம், எந்த யூரோப் நாடுகளுக்கும் அழைப்பு போகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ 2 நாடுகள் மட்டும் பேச போகிறாங்க, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. அப்போ 2 நாடுகள் பேசி அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஒரு நிலைப்பாடை எடுத்து இதுதான்ப்பா நீ செய்யணும் உக்ரைன் அப்படின்னு சொல்லி நிற்க போகிறாங்க. இல்லை விக்கி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுலேருந்து ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸ் டெட் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே பிரிக்ஸ் டெட் ஆயிடுச்சான்னு கேட்டால் பிரிக்ஸ் அலைவாக தான் இருக்குது. பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பு இது எல்லாமே ஓகே தான். ஆனால் அமெரிக்காவுக்கு எதிராக டாலர் அப்படிங்கிறத நம்ம இப்போ நிப்பாட்டிட்டு பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கினோம் என்றால் 100% டேரிஃப் அப்படிங்கிறதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஸோ இந்த 100% டேரிஃப் சொன்னதோடு பிரிக்ஸ் டெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஆனால் பிரிக்ஸ் அப்படி கிடையாது. பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அமெரிக்காவுக்கு எதிராக இல்லாட்டி டாலரை கைவிட போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் நேரம் வரும்போது அதை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற வியூகத்தை பிரிக்ஸ் அப்படிங்கிறது அமைக்கலாம். பிரிக்ஸை கலைச்சிட்டு பேசாமல் யூரிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பக்கம் இருந்து ஒரு அறிவிப்பு வருது. யூரிக்னா யாரெல்லாம்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சீனா. இந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஒரு மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்குவோம், வேறு எந்த நாடும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரேசில் வேண்டாமா, அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அந்த நாடுகள்லாம் வேண்டாம். நம்ம 4 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஈரான் சொல்கிறாங்க வெல்கம் டு த நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை, ஒரு மெசேஜை நேற்று அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, எங்களுடைய தைரியத்தை அட்லீஸ்ட் 1% இந்தியா, சீனா போன்ற நாடுகள் காண்பிக்க வேண்டும். பாருங்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு எதிராக 10% வரியை விதிக்கிறார், இந்தியாவுக்கு எதிராக அவங்க விதிக்கிற வரியை அப்படியே திருப்பி விதிப்போம் அப்படின்னு சொல்கிறார். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நாங்கள் நினச்ச மாதிரி நீ வரி வேணா போட்டுக்கோயா, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த தைரியத்தை 2 நாடுகளும் காண்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈரான் நம்மளை கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்குறாங்க. என்னதான் ஸ்க்ராட்ச் பண்ணாலும் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம எதிர்த்துலாம் பேசிட்டோம்னா டோட்டல் மெஸ்ஸாக மாறிடும். ஆல்ரெடி தைவான் மேலேயும் கோபத்தில் இருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். தைவான் மேலே எப்படி தெரியுமா கோபத்தில் இருக்கார்? எங்களுடைய சிப்பு அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே தைவான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இதுக்கு நாங்கள் தைவானுக்கு கூடுதலாக சப்போர்ட் வேறு கொடுத்தோம், சீனா அந்த ஆக்கிரமிப்பு, சீனா யுத்தம் நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி தைவானை பாதுகாத்தோம், தைவானை இனியும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்ககிட்ட இருந்து எடுத்த பிஸ்னஸ் எல்லாம் எங்களுக்கே தாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறார். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் தான், ஆனால் இந்த அளவுக்கு பிஸ்னஸாக பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறத யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ அவர் கேட்டுட்டு நிற்கிறாரு, இந்த பிஸ்னஸ்லாம் எனக்கு தைவான், அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தைவானுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், உக்ரைனுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், பிரிக்ஸுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அரபுலக நாடுகளுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ஆசிய நாடுகளுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே எதிராக அவருடைய முடிவுகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு வராரு. இன்னும் 1 மாதங்கள் ஆகும் இந்த குட்டை குழம்பி தெளிந்து வருவதற்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம முடிவுகளை எடுத்து அமெரிக்காவை பகைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் உலக எக்கானமிக்கும் பெரும் பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் இப்போதைக்கு நம்முடைய தலைவர்கள் கொஞ்சமாக என்ன செஞ்சு கொடுக்கலாம், அசைவு செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நகர்வு இருந்தாலும் அமெரிக்கா ரஷ்யாவுடனான அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதில் எல்லாத்துலேயுமே பெரும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒருவேளை புட்டின் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நண்பர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு உலக அரசியலை நம்மளால் பார்க்க முடியும். ஆஃப்டர் கோல்டு வாருக்கு பிறகு 2 நாடுகள் சமாதானமாக போயிட்டாங்கப்பா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது, இனி போட்டி பொறாமை எல்லாமே சீனாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி இந்த 2 நாடுகள் சீனாவுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா என்னையா சொல்கிற, இது வேறு லெவல் ட்விஸ்ட்டாக இருக்கேயா அப்படின்னு கேட்டால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்ம ஒட்டுமொத்தமாக இல்லை இதெல்லாம் நடக்காது, ரஷ்யா சீனாவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. உலக அரசியல் நகர்வுகளில் யார் எப்போது யாருக்கு எதிர் யாருக்கு நண்பன் அப்படிங்கிறத யாராலையுமே டிஃபைனே பண்ண முடியாது.
இந்த நேரத்தை தான் சவுதி அரேபியா அவங்களுக்கான ஒரு உலக அரசியல் ஒரு பார்வையாக பார்க்கிறார்கள். நம்ம நாட்டில் வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்கும், நாமும் வேற லெவலில் அரபுலக நாடுகளுடைய அண்ணன் நான் தாண்டா அப்படின்னு சொல்லி துருக்கிக்கு எதிராக பேசிடலாம், ஈரானை ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா நினச்சிட்டு இருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ், கிளைமேட் சேஞ்ச், ஆயில் அண்ட் கேஸை நிப்பாட்டணும் 2030 அப்படின்னு சொன்னதெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து கிழிச்சு தூக்கி தூர போட்டார். யார் வேணாலும் எந்த வாகனம் வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாரும் எலக்ட்ரிக் வாகனம் தான் வாங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லைங்கிறாரு. இன்றைக்கி சீனா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, ரஷ்யாவினுடைய இறக்குமதி, கச்சா எண்ணெயுடைய இறக்குமதியை நாங்கள் வேணால் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் பெரிய பொருளாதார தடை வந்துடக்கூடாது பார்த்தீங்களா. ஸோ ரஷ்யாவினுடைய ஆயிலை கம்மி பண்ணிட்டு நாங்கள் வேறு நாடுகள், மேற்குலக நாடுகளுடைய ஆயிலை இன்னும் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா அடுத்த அறிவிப்பை கொடுக்குறாங்க, அமெரிக்காவினுடைய ஒரு வைனுக்கு 150% ஏதோ வரி விதித்திருந்தோம், அதை இப்போ அதை 50% கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. மறுபடியும் இந்த டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறது வேண்டாம், இது ஒரு டாரிஃப் வார்ஃபேர் தான். அந்த டாரிஃப் வார்ஃபேரை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் தான் உலக அரசியலினுடைய அடுத்த வாரம் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்த வார பேச்சுவார்த்தைக்காக ரஷ்யா என்ன செய்கிறாங்க, செம்மையான மனிதர்கள், நெகோஷியேட் செய்கிறதுக்கான செம்ம தலையுடன் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. புட்டின் அவர்களுடைய அந்த குரூப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குரூப். ஏன்னா அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க, நெகோஷியேட் பண்ண போகிறாங்க, எல்லா நாலேஜும் இருக்கணும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும், நோ சொல்ல படிக்கணும், அக்செப்ட் பண்ணுறதுக்கான மன உறுதி அவங்களுக்கு வேணும், இப்படின்னு சொல்கிற ஒரு டீமை உருவாக்கிட்டு இருக்காராம் புட்டின் அவர்கள். அந்த டீம் நாங்கள் இன்றைக்கி கூட ஒரு வில்லேஜை பிடிச்சு எடுத்துட்டாங்க, ரஷ்யா வந்து நாங்கள் எங்களுடைய கைக்கு கொண்டு வந்துட்டோம்ப்பா, இனி அதுக்கும் உக்ரைனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது, விரிந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ இடங்கள் எனக்கு தான், அதில் இருக்கக்கூடிய மைனிங் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லுவார், உக்ரைன் தான் எனக்கு 50% ஷேர் தரல, நீ பிடிச்சு வச்சிருக்கீல கொஞ்சம் இடங்கள், அங்கே தான் 80% ஆஃப் கனிம வளங்கள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உக்ரைனில் கூட அந்த கனிம வளங்கள் கிடையாது, கனிம வளங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இப்போது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ 80% கனிம வளங்கள் இருக்கக்கூடிய இடத்த நீ எடுக்கிறீனா, கனிம வளங்கள் எடுக்கிறீனா, எனக்கு ஒரு 30% 50% தந்துட்டீங்கன்னா நாம் உனக்கு அந்த இடங்களெல்லாம் ஒன்றையே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு டீல் போட்டாங்கன்னா இந்த டீல் தான் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் உக்ரைனில் இருக்குது, மினரல்ஸுக்காக அமெரிக்கா உக்ரைன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு இதோ நடத்துனாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எகெயின் நான் சொல்கிறேன், உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கனிம வளத்துக்காக ரஷ்யாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும், அதில் ஒரு முடிவுகள் எட்டப்படும் போது சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகும். அந்த சீஸ்ஃபயரில் உக்ரைனை பற்றியான யோசனைகளே இருக்காது, ரஷ்யாவுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், எந்த மாதிரியான உலக அரசியல் நகர்வுகளை 2 நாடுகளும் சோதித்து பார்க்க போகிறார்கள், அவங்களுக்கு தேவையான உலக நகர்வுகளை எப்படி செய்ய போகிறாங்க, டிசைன் பண்ண போகிறாங்க, இதுதான் இருக்க போகுது. அது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய போகுது. இதுக்கெல்லாம் கூடுதல் நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நொடிக்கு நொடி வியூகத்தில் கண்டிப்பாக ஃபயர் அப்டேட் மாதிரி 1-2 காணொலிகள் அடிக்கடி நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். 3க்கும் அதிகமான காணொலிகள் தேவைப்படுமாயின் கண்டிப்பாக அதுவும் பகிரப்படும். அப்போ நீங்கள் இனி செய்ய வேண்டியது என்னென்னா, வியூகம் சேனலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வராது, 2 வீடியோக்கு மேலே போடுறோன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு கட்ட இல்லாட்டி 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த காணொலியில் சொல்லியிருக்கக்கூடிய பிஸ்னஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி, உக்ரைனுடைய இப்போதைய நிலைமை, அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல், ரஷ்யா எப்படி இதெல்லாம் சாதித்தார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேசியிருக்கோம். அது உங்களுக்கு புரிந்தது, நல்லாவே புரிந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய லைக், கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லுங்கள், செய்யுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.